ஃப்ளாஷ்பேக் அரசியல் ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். ஃப்ளாஷ்பேக் அரசியலை நீங்கள் கேட்கும்போதும் அதை படிக்கும்போதும் அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும். அந்த வகையில் ஃப்ளாஷ்பேக் அரசியலில் சிவாஜி கணேசனின் அரசியல் பார்க்க போகிறோம். அதாவது எம்ஜிஆருக்கு இணையாக வலம் வந்தவர் சிவாஜி கணேசன். இந்த காலகட்டத்தில் ரஜினி, கமல், விஜய், அஜித் மாதிரி இருந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் அண்டு சிவாஜி கணேசன் அந்தளவுக்கு மக்கள் செல்வாக்கப்பட்ட காலகட்டம் அது. எம்ஜிஆர் கட்சி தொடங்கி கிட்டத்தட்ட மறைந்த நேரத்தில், அவர் முதலமைச்சராக மறைந்த நேரத்தில் அதிமுக இரண்டாக உடைகிறது. ஜெயலலிதா பிரிவு, ஜானகி பிரிவு, 2 பிரிவு உடையுது. இந்த நேரத்தில் ஜானகி பிரிவோட ஜெயலலிதா பிரிவோட காங்கிரஸ் கட்சி, அகில இந்திய காங்கிரஸ் கூட்டணி வைக்க முயற்சி பண்ணும்போது அதிலிருந்து எதிர்ப்பு தெரிவித்து வெளியே வராரு சிவாஜி கணேசன். புதிய கட்சி தொடங்குறாரு, தமிழக முன்னேற்ற முன்னணி என்ற ஒரு கட்சியை பிப்ரவரி 10, 1988ஆம் ஆண்டு அந்த கட்சியை சிவாஜி கணேசன் பதிவு செய்கிறார். அதாவது நினச்சிங்க, எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அதிமுக பிளவுபட்ட நேரத்தில் அவர் கட்சி தொடங்குறாரு. அப்போ அதிமுகவுடைய ஜெயலலிதா, ஜானகி எதிர்ப்பு அதிகமாக இருந்த காலகட்டம், ஜெயலலிதாவுக்கு ஆதரவு நிலை இருந்த ஒரு காலகட்டம், எம்ஜிஆர் மறைவால் தோன்றிருந்த மக்கள் இருக்கிற காலகட்டம், சக நடிகரான சிவாஜி கணேசன் போட்டியாளராக மக்கள் நினைத்து கொண்ட ஒரு காலகட்டம். இந்த 3 விதமான காலகட்டத்தில் தான் சிவாஜி கணேசன் அரசியலில் கால் பதிக்கிறாரு. அதாவது ரஜினிக்கு ஆதரவு ரசிகராக இருப்பவர்கள் கமல் ரசிகர் பிடிக்காது, விஜய்க்கு ஆதரவாக இருப்பவர்கள் அஜித் ரசிகர் பிடிக்காது. இந்த காலகட்டம் மாதிரி தான். அப்பவும் எம்ஜிஆர் ரசிகராக இருப்பவர் சிவாஜி கணேசன் அவ்வளோ விரும்ப மாட்டார்கள். சிவாஜி கணேசனுக்கும் எம்ஜிஆருக்கும் பெரிய அளவில் நட்பு இருந்தாலும் ரசிகர்கள் மத்தியில் எதிர்ப்பு தான் அதிகமாக இருந்த ஒரு காலகட்டம். அந்த நேரத்தில் எம்ஜிஆர் மறைந்த அந்த காலகட்டத்தில் அதிமுக இரண்டா துண்டாடுற காலகட்டத்தில் ஜானகி எம்ஜிஆருக்கு ஆதரவாக சிவாஜி கணேசன் தமிழக முன்னேற்ற முன்னணி கழகத்தை கூட்டணி வைக்கிறாரு. ஜெயலலிதா தனியாக ஜேஎனி சார்பில் சேவல் சின்னத்தில் நிற்கிறாங்க, ஏணி சின்னத்தில் சிவாஜி கணேசன் நிற்கிறாரு, இரட்டைப்புறாதில் ஜானகி அம்மா நிற்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு காலகட்டமான ஒரு பரபரப்பான அரசியல் சூழ்நிலை திமுகவும் களங்காணுது. இதில் என்ன முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, அதிமுக ஓட்டுகள் இதில் 2ஆக டைவர்ட் ஆகுது, இப்போ 2ஆக பிரிகிறது. அதிமுக ஒரு பகுதி ஜெயலலிதாவுக்கும், இன்னொரு பகுதி ஜானகிக்கும், அதாவது கூட்டணி வைத்திருக்கிற சிவாஜி கணேசன் ரசிகர்களுக்கும் பிரிகிறது. இவ்வாறு பிரிகிற ஓட்டு யாருக்கு சாதகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு சாதகமாக இருக்கிறது. தேர்தலில் திமுக வெற்றி பெறுகிறது. இது ஒரு பக்கம் இருந்தாலும், புதிதாக கட்சி தொடங்கிய அந்த காலகட்டத்தில் சிவாஜி கணேசனுடைய மனநிலை எப்படி இருந்துன்னு பார்த்தீங்கன்னா அவர் திருவையாறு தொகுதியில் துரை போட்டிடுறாரு. அது திமுக வேட்பாளராக துரை சந்திரசேகர் முதல் முறையாக போட்டியிடுகிறார். தற்போதும் அவர் எம்எல்ஏ இருக்கிறார். அவர் தான் சிவாஜி கணேசனை எதிர்த்து போட்டியிடுற திமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்தார். அந்த தேர்தலில் சிவாஜி கணேசன் 3ஆம் இடத்துக்கு வருகிறார், 2ஆம் இடத்துக்கு வருகிறார். அது துரை சந்திரசேகர் வெற்றி பெறுகிறார். அந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 தொகுதியில் சிவாஜி கணேசன் தமிழக முன்னேற்ற முன்னணியை களம் இறக்கின்றார் ஏணி சின்னத்தில். ஆனால் ஏணியில் யாரும் ஏறி வர முடியாத அளவுக்கு அந்த கட்சி படுதோல்வி அடைகிறது. பல இடங்கள் 2, 3வது இடங்களில் கட்சி பிடிக்கிறது. இதுக்கு என்ன காரணம்னு அனலைஸ் பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன் மேல் உள்ள எதிர்ப்போ கிடையாது. என்ன காரணம் என்றால், அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் மீது உள்ள பாசம் 2 டைவர்ட்டாக பிரிகிறது. ஜானகி அம்மாளுக்கு ஒரு பகுதி ஒரு ஆதரவு, அதிமுக ஜெயலலிதாவுக்கு ஒரு ஆதரவு என்று இருப்பதனால, இரட்டை இலை தடைப்பட்ட ஒரு காரணத்தினால ஓட்டு டைவர்ட் ஆவது, உடைகிறது. இந்த ஓட்டு உடைவதால் சிவாஜி கணேசன் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுகிறது. சிவாஜி கணேசனுடைய கட்சி அந்த தேர்தலில் ஈடுபடாமல் போனதுக்கு இது ஒரு முக்கிய காரணமாகும். ஓட்டு பிரிதல், இந்த ஓட்டு பிரிதலே சிவாஜி கணேசன் தோல்வியை பரிசீலனை சொல்லலாம். ஆனால் அதே நேரத்தில் அதிகப்படியான வாக்கு சதவீதத்தை சிவாஜி கணேசன் கட்சி பெற்றது. ஏன்னா பல இடங்களில் 2ஆம் இடம், 3ஆம் இடத்தை சிவாஜி கணேசன் பெற்றது. 2ஆம் இடம் அதிக இடங்களில் 2ஆம் இடத்தை 100 தொகுதிக்கு அந்த கூட்டணி 100 தொகுதிக்கு மேலே 2ஆம் இடத்தை பெற்றிருந்தாங்க. சிவாஜி கணேசன் போட்டிட்டு 50 தொகுதியிலும் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடங்களில் தான் வந்திருந்தாங்க. இருந்தாலும் அது தோல்வியாக தான் பார்க்கப்பட்டுச்சு. அது காரணம் இதுதான். மற்றபடி சிவாஜி கணேசனுக்கும் உள்ள ஒரு செல்வாக்கு எந்த விதத்திலும் அது குறைந்த பாடு இல்லைன்னு தான் சொல்லணும். ஆனாலும் அந்த தேர்தல் ஒரு பாடமாக எடுத்துக்கொண்ட சிவாஜி கணேசன் அரசியலில் இனி ஈடுபட போவதில்லை சொல்லி ஜனதா தளத்துடன் அந்த கட்சியை இணைக்கிறாரு. ஓராண்டுகள் அது தலைவராகவும் இருந்தார். அதற்கு பிறகுதான் அரசியலிருந்து ஓய்வு பெற்று மெல்ல மெல்ல சினிமாவில் அடியெடுத்து வைத்து மக்களின் ஒரு தலைவராக தான் அவர் மறைஞ்சார்னே சொல்லலாம். அந்த வகையில் சிவாஜி கணேசன் அரசியலில் பதித்த அந்த காலகட்டம் தான் தவறானது தவிர, அவர் போட்டியிட்ட மக்கள் செல்வாக்கு குறைந்த பாடியில் என்றுதான் சொல்ல வேண்டும். காலகட்டம் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களும் சூழ்நிலைக்கு ஏற்பதான் கட்சி தொடங்க வேண்டும் என்பது ஒரு சாட்சியாக அது அமைஞ்சு சொல்லலாம். எதையுமே மக்களும் சூழ்நிலைகள் தான் தீர்மானிக்கும் என்பது அந்த தேர்தல் முடிவுகள் காட்டுச்சு.